பேட்டிங் எடுத்துக்கிறாங்க. அப்படியா, சிறப்புங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று வேகமாக வீசுகிறது, மழை தூறுகிறது. அந்த காரணத்தினால் ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி மேட்ச் கண்டினியூ ஆகும். அண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்தே அந்த தூரல் போடுறதுனால அந்த ஃபேக்டர் அஃபெக்ட் ஆச்சுனாலும் ரெண்டு டீமுக்கும் ஆகும், அட்வான்டேஜ்னாலும் அது ரெண்டு டீமுக்கும் இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்பயுமே நேர்மையை கடைப்பிடிக்கிறோங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க கேட்சா, ஓ மை காட். இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு ஃபீல்டர் என்பதை மறந்து ஃபுட்பாலில் கோல் கீப்பர் என்று நினைத்து பாலை மண்டைக்கு மேலே பஞ்ச் பண்ணி விட்டுருக்கிறார். அதனால் கையில மண் எடுத்து தொச்சா. எங்க டீம்லயும் இப்படி ஒருத்தருக்குறான்ப்பா, நேத்து பாலை விட்டுட்டான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டான். எங்க நாங்க திட்டு போறோம்னு சொல்லிட்டு கை எறியுது கால் எறியுது அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இப்ப என் கண்ணாடி எடுத்து போட்டுனுங்கிறான். அடுத்த பால் போடுறாங்க. ஐயோ, ஒரு ரன் அவுட்டா? எஸ், ஆஹா, அவுட்டா? என் தெரிஞ்சு கண்டிப்பா டிஆர்எஸ்ங்க. தேர்ட் அம்பையர் ப்ளீஸ் செக் இட். டிவி அம்பையர் டு டைரக்டர், we have an umpire review for run out. Please check the side. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அவுட் மாதிரி தாங்க தெரியுது. டைரக்ட் செம க்ளோஸ். ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவுட்னு தான் தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியலங்க, நாட் அவுட்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எங்க மாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கையில நோட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்கிறாப்ல. என்ன மாம்ஸ் பயங்கர ப்ரொஃபஷனலா சுத்திட்டு இருக்கீங்க, என்ன கதை? ஆனா ஐடி கார்டுல வேற பென்னு பாத்தியா? இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் மிஸ்லாம் இப்படிதான் போட்டிருப்பாங்க. சயின்ஸ் மிஸ்ஸா? ஆமா, சயின்ஸ் மிஸ்லாம் வந்து ஐடி கார்டில் தான் பெண்ணை சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மாம்ஸ் சொல்லி இருக்கிறாரு. எஸ், எங்க மாம் சயின்ஸ்லாம் தெரியாது, ஆனா அவரோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சயின்ஸ் மிஸ்ஸை கேட்டு பார்த்தா தெரியும் எங்க மாமாவோட ஆட்டம் எப்படின்ட்டு. அவுட் இருந்தா நான் சொன்னல ஹரி, எனக்கு அவுட் மாதிரி தான் தெரியுதுன்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ல இறங்கி இருக்கவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஆல்வேஸ் தே ஆர் வெரி ஸ்டைலிஷ். அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் அடிச்ச ட்ரை பண்ணாப்ல. பட் ஆனா நேரா ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. சோ அடுத்த பால் கேட்சா. ஐயோ, கைக்கு வந்த கேட்சை தவற விட்டு விட்டார் கீப்பர். ஒரு பெரிய ஸ்விங், அந்த ஸ்விங் அவுட் சைடு எட்ஜ் ஆகி கீப்பர் கையில போச்சு விட்டாருப்பா. ஆஹா, லைட்டா தூரல் போட்டுட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பேட்டை மாத்திருக்காரு. வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும் அப்படின்னு தளபதி சொல்ற மாதிரி. சரி, நான் வந்துட்டு எல்லாம் ஏதோ தூரல் நின்று, கவலைப்படாதீங்க. தூரல் நின்றுமா? இப்பதான் லஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, சோ முடிகிற நேரத்துல ஒரு குதூகலமா இருக்கணும். இந்த மேட்சோட சேர்த்து இன்னும் 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கணும் வந்ததும். ஐயோ, சிட்டர் கேட்ச் டிராப்புங்க இந்த இடத்துல. அவரு அதே ஃபீல்டர் அதை நோக்கியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேட்ச் அவர் டிராப் பண்ணிக்கிறாப்ல. ஈஸி கேட்ச்னு சொல்லலாம். சிட்டர், இட்ஸ் a sitter and it's drop. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் முடிவு நடந்திருக்கு. ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபீல்டிங் டீமுக்கு ஜெர்சி சூப்பரா இருக்குது ஹரி. ஃபீல்டிங் டீமுக்கா? ஆமாங்க, எங்களெல்லாம் சதி பண்ணிட்டாங்க. 3 கலர்ல கொடுத்துக்கிறாங்க மாம்ஸ். சூப்பரா இருக்குதுங்க. ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர், அதாவது கத்திரி பூ. 3 கலர் கலந்து குஷ்புவா? இப்ப தெரியுதா நீங்க கிரிக்கெட் ஆகலன்னு சொல்லிட்டு? புரியுது. ஜெர்சி கேட்டீங்க, அப்படியே குஷ்புக்கு போயிட்டீங்க. சூப்பர். முதல் ஒரு முடிவுல ஒரு விக்கெட் இழப்பிற்கு 4 ரன்கள். அடுத்த ஓவர் விளையாடும் வீரர்களுக்கு ஒரு அறிவிப்பு. மழையின் காரணமாக எத்தகைய காரணங்களும் கொண்டு விளையாட நிறுத்தப்படாது.
உங்களுக்காக படாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம். எஸ், படாது படாது. ஒரு நாள் முழுக்க நம்ம மலையிலேயே விளையாடணும்ல. ஆமா மாம்சே, நேற்று ஜாலியா இருந்துச்சுல. ஆஃப் சைடுல தட்டி விட்டுறாப்ல அண்ட் லெக் சைடுல போயிருக்காது. அவுட். நாட் அவுட் கொடுத்துக்கிறாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம். ஓடி வந்தே அடித்து விடலாம் என்று ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தார். அதுக்குள்ள பேட்ஸ்மேன் விளையாண்டா இருப்பான். சோ இங்க விலோ வாரியர்ஸ் பேட்டிங்ல இந்த இடத்துல விலோ வாரியர்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணி அவனை இந்த மேட்சை வின் பண்ண. அட்லீஸ்ட் வந்து ஐயோ சொல்லும் போதே மேல காட்டன் போல்டா தான் இருக்கும். அப்பா புடிச்சுட்டா இருப்பா. கடைசியா 2 கேட்ச் விட்டு 3வது நானே போட்டு நானே பிடிப்பேன்ற மாதிரி புடிச்சிருக்கிறாருப்பா கேட்ச. முதலில் 2 கேட்சை டிராப் செய்தாரே அவர்தான் அவர். எஸ், பவுலர் பேர் என்னப்பா? ராஜேஷ். ராஜன். நிறைய ராஜன் இருக்காங்க போல உங்க ஊர்ல. ராஜன். எஸ், தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. அதே மாதிரி தம்மா துண்டு கேட்ச் தாண்டா அவ்வளவு பெரிய மேட்சையே மாத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்ச். அதே போல தம்மா துண்டு மைக்கு தாண்டா இவ்வளவு சத்தம் கேக்குது. என்ன சொல்லுங்க, வேற என்ன சொல்லுமோ சொல்லுங்க. தம்மா துண்டு கடுகு தாண்டா அவ்வளவு இது தம்மா துண்டு பெப்பர் தாண்டா அவ்வளவு காரமா இருக்குது. எப்படி தம்மா துண்டு கண்ணுல தாண்டா இவ்வளவு பெரிய மேட்சை நம்ம பாக்குறோம். அடேங்கப்பா. அண்ட் தம்மா துண்டு பால்ல தானே நீங்க கிரிக்கெட்டே ஆடுறீங்க. ஆஹா ஆஹா. எங்க இருந்து வரீங்க நீங்களா? அண்ட் அதே மாதிரி தம்மா துண்டு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. அந்த மனுஷனோட ஒரு சின்ன எண்ணத்துல இருந்து தான் இவ்வளவு பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்டா இருக்கட்டும், இந்த ஊரோட நல்ல பணி திட்டங்களா இருக்கட்டும், அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சுந்தரன். எஸ், அந்த வருகையில STS ஃபவுண்டேஷன் நம்மளோட ஜெய் சுந்தரன் அவர்களுக்கு ஒரு நன்றி. இந்த தம்மா துண்டு வாயில இவ்வளவு புகழ்ந்து பேசுறதுக்கு என்னோட தம்மா துண்டு வாழ்த்துக்கள். அது மாம்ஸ், உங்க தம்மா துண்டு வாழ்த்துக்கள் என் மனசுல அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குது. இந்த தம்மா துண்டு அவ்வளவு பெருசா இதோட நிறுத்திக்குவோம். கம்மிங் பேக் கிரிக்கெட் நம்ம பண்ணிடலாம். ஆஹா, சூப்பரான ஒரு ஷாட். வந்து சுத்துதே பூமி. அண்ட் அங்க கொஞ்சம் ஸ்டெம்ப காமி அப்படின்னா ஸ்டெம்ப் நவரவே இல்லை, ஏன்னா அவர் அடிக்கவே இல்லை. பேட்ஸ்மேன் பம்பரா விட்டாரு. ஆனா அதை எடுத்து ரன் அவுட் பண்றதுக்கு கீப்பர் கோட்டை விட்டாரு. சோ ஓவர் முடிவில் சோ 2 ஓவர் முடிவடைந்த நிலையில் ஸ்கோர் 9 ரன் 2 விக்கெட். அன்னைக்கு ஒரு நல்ல ஸ்விங் அண்ட் மிஸ். சோ 3வது ஓவர் போடுறதுக்காக ஈஸ்வர் வந்திருக்காரு. முத பால் நல்ல ஒரு டாட் பாலுங்க. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட். ஆஃப் சைடுல அடிச்சிருக்காரு. கீப்பர் நினைச்சிருந்தா ட்ரை பண்ணாப்ல ஸ்டாப் பண்றதுக்கு, பட் முடியல. சோ இங்க ஒரு சின்ன ஒரு தூறல் காரணமாக, தூறல் இல்லப்பா, இது பேரு சாரல் மழை. ஏதோ ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணுதான். மழை தூறல், மழை சாரல், ரெண்டுமே மழையால தான் ஏற்படுது. எஸ், ஆஃப் கோர்ஸ். அதனால ரெண்டுமே மேகத்தால தான் ஏற்படுது. மேகமே வந்து கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சுதான் மழையா கொடுக்குது, தெரியுமா? ஆமா. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அப்படிங்கிறது இதுலயே தெரியும். 2 விக்கெட்.
ஏன்னா நேத்திக்கு வந்து ஒரே நிமிஷம் ஸ்கோர் சொல்லிக்கிறோம். ஸ்கோர் என்னப்பா? 3 ஓவர் முடிவில் 11 ரன்களுக்கு 2 விக்கெட். இன்னும் 2 ஓவர்ல 11 ரன் தானா? எஸ் 3 ஓவர் 11. ஆமா, நம்ம இவ்வளவு லோ ஸ்கோரிங் கேமா போயினுக்குது இது. இன்னும் 2 ஓவர் இருக்குப்பா. கியரை சேஞ்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எஸ் பாபா கியரை சேஞ்ச் பண்றாங்களான்னு. மொத பால் ஒரு டாட் பாலோட தொடங்கி இருக்கார். நல்ல ஒரு இன்டென்ஷன். அடுத்து வந்து ஒரு தேங்காய், அந்த தேங்காவை மாங்காவா மாத்தாம இந்தாங்கா அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்லயே அடிச்சிட்டாரு. அண்ட் மாம்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நேத்திக்கு வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன லிங்க்? லைவ்ல வந்து கமெண்ட்ரி பண்ணிருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே. அவன் பார்த்துட்டு டேய் என்னடா எத்தனை கேமரா வச்சிருக்காங்க, எங்க நடக்குது இது, சூப்பரா இருக்கே, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னு சொன்னா. சோ இந்த நேரத்துல பாருங்க பேட்டை ஒன்னு தவற விட்டுருக்காரு. எஸ் ஆமா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால கை ரொம்ப வழுக்குது போல பேட்ஸ்மேனுக்கு. லைட்டாக ஈரம். என்ன பெருமையா சொன்னாரா? கடைசியா என்னதான் சொல்லி முடிச்சாரு? லாஸ்டா என்ன சொன்னாரு, யார் அந்த சங்குமார்னு கேட்டாரு. அவர் தான் எனக்கு புதுசா கிடைச்சிருக்கு மாமா அப்படின்னு. அவருக்கு இனியில இருந்து நான் ஃபேனே அப்படின்னு சொல்லிட்டாப்ல கட்சியா. உங்க டான்ஸுக்கு வந்து உலகெங்கிலும் ஃபேன்ஸ் இருக்காங்க மாம்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாரத பறவை கிரிக்கெட் கிளப் வெளிச்சை அண்ட் ஐசி கோலம், இந்த 2 டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் கோலம். ஓ ஐசிஎஃப். என்னோட டான்ஸ் இந்தியால மட்டும் கிடையாது, தாய்லாந்து அங்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க ஹரி, நம்ம சுந்தர அண்ணா கூட போயிருக்கோம். ஒரு ஷாட் பேசிட்டே இருக்கும்போது சிக்ஸருங்க, கவர்ஸ் மேல ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. பச்சை கொடியில் பட்டது அந்த பந்து. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவீன் லைட்ஸ் வழங்கும் ஒரு சிக்ஸர். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பெரிய ஷாட் இல்லை. பாத்தீங்கன்னா பேங்காக், தாய்லாந்து பேங்காக், அப்புறம் துபாய் இங்கெல்லாம் போயிட்டு நாங்க டான்ஸ் ஆடி இருக்கோம். எங்களோட எஸ்டிஎஸ் குரூப் போயிருக்கு. சூப்பர் சூப்பர். சுந்தர அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு எங்களை எல்லாம் ஃபன் பண்ண வச்சிருக்காரு. அங்கெல்லாம் எங்களோட டான்ஸ்லாம் பேர் வாங்கி கொடுத்துருக்கு. சிறப்பு. இடையூறுக்கு மன்னிக்கணும். 4 ஓவர் முடிவில் 19 ரன்னுக்கு 3 விக்கெட். இங்க பிலோ வாரியர்ஸ் பிலோ பார் ஸ்கோர்ல இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பேட்டிங் எடுத்தது காரணம் வந்து நிறைய ரன் அடிக்கலாம் சொல்லிட்டு நாங்க வந்து சுற்றி சில நேரத்துல அப்படின்னு சொல்லி தான். சொல்லுங்க. சில நேரத்துல நம்ம பேர் வைக்கிறதா ஜாதகம் அதெல்லாம் பாப்பாங்க தெரியுமா? ஆமா. அதனால இப்ப இந்த டீமுக்கு நம்ம பிலோ வாரியர்ஸ் சொல்லிருக்காங்கல்ல, அவங்க ஜாதகம் பிரகாரம் மாத்தணும்னு நான் சொல்ல வரேன். பிலோ வாரியர்ஸா? அது பிலோ வாரியர்ஸ் நிறைய பிலோ ஸ்கோர்ல இருக்கிறாங்க. பிலோ ஓகே ஓகே ஓகே. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தாய்லாந்து, துபாய் அந்த மாதிரி பல நாடுகளில் தன்னோட டான்ஸை பதித்த ஒரு ஆட்டக்காரரிடம் டான்ஸ் கத்துக்கினால நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அண்ட் நீங்க குருன்னு சொல்லிட்டு நான் பெருமையா போய் சொல்லிப்பேன் மாம்ஸ். தட்சணை கொடுக்காம நீ நான் உன்னை வந்து குரு என்ன குருவா உங்ககிட்ட நான் சமர்ப்பணம் பண்ண மாட்டேன். நீங்க சமர்ப்பணமே பண்ண வேணாம், நான் ஏகலைவனா இருந்து கத்துக்கிறேன். ஓகே மாம்ஸ், உங்க ரீல்ஸ் செம ட்ரெண்டிங்ல போயிடுது தெரியுமா தெரியாதா? காட்டுங்கயா ஏதாவது. டாக் தட் மொரட்டு டான்சர் போட்டு விட்டேன். அய்யோ, மில்லியன் நியூஸ்ல போயிட்டு இருக்குது. அவனோட ஐடியா சொல்லுப்பா, போய் பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னோட ஐடி அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். SP ஹரிஹரன், s.p.hari_haran. அதான் என்னோட ஐடி. உன்னோட இதுல தான் இருக்குதா? ஆமாமா, இந்த ஐடி பார்க்கவா? ஒப்பியே பாருங்க, நீங்களே மறந்துடுவீங்க. ஆனா அதுல கேமியோ கொடுக்குறாரு நம்மளோட அம்பையர்ல ஸ்கோரர் ஹரிஷ் அவர்கள். SP ஹரிஹரனா? எஸ், நல்ல ஷாட். ஐடி இன்னொரு ஐடி சொல்லுங்க. s.p.hari அப்படின்னு போட்டாலே பிங்க் கலர் பேக்ரவுண்ட்ல மைக் வச்சுட்டு கையை தூக்கி நான் வந்துருவேன். வந்துட்டாரியா மனுஷன் வந்துட்டாரியா. என்னோட கோ கமெண்டேட்டர் சங்குமாரண்ணா. ஹரிஷ் ஆகடு மாமா ராகடு. சங்குமாரண்ணா சொல்லுங்க. சரியா ஒரு ஷாட். கேட்சா இல்லங்க, பவுண்டரியும் இல்லங்க, ஒரு சிங்கிள் லைவ், ஒரு சிங்கிள் மட்டுமே. சோ இந்த இடத்துல மேக்ஸிமைஸ் பண்றதுதான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது முடியல. எங்கங்க பிச்சு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது பேட்ஸ்மேனுக்கு. இல்லங்க, பவுலருக்கு பிச்சு உதறிட்டு இருக்காங்க, பேட்ஸ்மேனுக்கு அதனால பிச்சு உதறுது. ஆமாங்க, போன மேட்ச் பாத்தீங்கன்னா 10 பால்ல 30 ரன் அசால்ட்டா அடிச்சிட்டு போயிட்டாங்க.
சாரி 32 ரன். ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு அது டீமோட ஃபால்ட் அண்ட் பவுலர்ஸோட ஃபால்ட். ஆகா சூப்பரான ஒரு பால், அருமையா போட்டிருக்காருங்க. செம்மையா கண்டெய்னருக்கு ரன். பேர் என்ன தெரியுமா ஆகுது மாம்ஸ்? அவர் பேர் என்ன தெரியுமா? பவுலர் பேரு நித்யானந்தம். காலைல பேசிட்டு இருந்தோம் நம்ம நித்யானந்தத்தை பத்தி. நித்யானந்தம் கரிஷ்யாமி சித்திய வாசுதேவ் சகா. போங்க நல்லா இருந்துட்டு போங்க. அண்ட் இது ஓவர், லாஸ்ட் ஓவர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லாஸ்ட் பால்ல மந்திர போட்ட உடனே ஒரு 6 வந்துருக்குங்க. ஆஹா நம்மளோட சுந்தரனா பேனர் மலையாச்சிராரு ஒரு 6 லாஸ்ட் பால்ல. அண்ட் அந்த ஆரோட வந்து பாத்தீங்கன்னா 28 ரன் வந்துருக்குது. இப்போ டார்கெட்னா 29, 30 பால் 29 ஈஸியான ஒரு டார்கெட் தான் நம்மளோட ஜீவா கிரிக்கெட் பி டீமுக்கு. பாப்போம் சேஸ் பண்றாங்களா அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல. நான் பேர் ஏதாவது தப்பா சொல்றேன், திரும்பி பாக்குறாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர் முடிவுல நம்ம விலோ வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி அவங்க தான் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 28 ரன் அடிச்சாங்க, 3 விக்கெட் எழுப்பியிருக்கு. ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி போன மேட்ச் மாதிரி எத்தனை ஓவர்ல சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் நினைப்பாங்க பேட்டிங் டீம். அது வந்து பேட்டிங் டீமோட ஓப்பனர்ஸ் கையில தான் இருக்குது. கண்டிப்பாக 4 6 அடிச்சாங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். 6 6 அடிச்சா அதோட சீக்கிரம் போயிடலாம். 5 6 அடிச்சாலே வீட்டுக்கு போயிடலாம் பையன். 6 6 அடிக்கணும். 5 6 தான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆமால 5 6 அடிச்சீங்கன்னா 30 ரன்னு. எப்பா சீக்கிரமா நான் ஒரே முதல் ஓவர்ல 5 6 அடிப்பீங்களா? முடியுமா உங்களால? கண்டிப்பா அடிப்பார். ஆனா அது நாங்க கொடுக்கணும்ல, பவுலிங் டீம் கொடுக்கணும்ல. ஆமா பவுலிங் டீமும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்றதுக்காக அவங்க பவுலிங்ல செம்ம ஸ்ட்ராங்காப்பா. ஊருல பேசினாங்க. நீங்க பாரு முதல் ஓவர் யார் போட போறா அப்படின்ற ஒரு டீப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஏய் நீ போடுறா, ஏய் நான் போடுறேன்டா, ஏய் நீ போடுறா. ஏன்னா முதல் ரொம்ப குரூஷியல் இல்ல. கண்டிப்பாக. ஏன்னா வந்து முதல் ஓவரை தவிர்த்து அடுத்து வர ஓவர்ஸ் தான் கொஞ்சம் குரூஷியல். ஏன்னா முதல் ஓவர்ல ரன்ஸ் லீக் பண்ணாலும் அடுத்தடுத்து வர பவுலர்ஸ் வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் வின் பண்றதுக்கான. நான் கேப்டனா இருந்தேன்னா என்னோட முதல் ஓவரே இருக்கிறதுலே டஃப்பான பவுலர் கொடுத்துருவேன். சீரியஸா நான் வந்து சுமாரான பவுலர் கொடுப்பேன். நான் வந்து இருக்கிறதுலே டஃப்பான பவுலருக்கு முதல் ஓவர் கொடுத்துருவேன். ரெண்டு நல்லா போடுற பவுலர் இருப்பாங்கப்பா ஒரு டீம்ல. ஒருத்தருக்கு முதல் ஓவர், இன்னொருத்தருக்கு கடைசி ஓவர். நடுவில் அந்த 3 ஓவர் வந்து பார்த்தோன்னா சொல்லுங்க பால் கேட்குறாங்க. நடுவில் இருக்க 3 ஓவர் வந்து டஃப்பா ஃபீல்டிங் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? எல்லா ஓவருமே நல்லா ஃபீலிங் பண்ணோம். ஆனால் அந்த கண்டிப்பாக அந்த 3 நடுவில் இருக்க 3 ஓவர் செம்ம டஃப்பாக ஃபீலிங் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேமை அந்த மாதிரி டஃப் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பா ஃபீல்டிங்லயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு இந்த சேஸை பொறுத்த வரைக்கும். எவ்வளவு ரன்ஸ் நம்ம ஃபீல்டிங்ல வந்து பிடிக்கிறோமோ அவ்வளவு நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபெரோஸ் தம்பி, ஃபெரோஸ் சொல்லுங்க அம்பேர். ஃபெரோஸ் அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாரத பறவை கிரிக்கெட் கிளப் விலச்சை அண்ட் ஐசிஎஃப் கோலம்.
இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடக்க போகுது. டாஸ்க் ரெடியா இருங்க. சோ டாஸ் போறது கமெண்ட்ரி பாக்ஸ் வந்தா நல்லா இருக்கும். டீம்ஸ் பாரத பறவை கிரிக்கெட் கிளப் விசஸ் ICF கோவலம். யா சோ முரளி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக. umpires can start the match. right arm over. முதல் பால் அடிச்சிருக்காரு. 6 ஓட்டங்கள். ஹரி நீ கேட்டது கிடைச்சிரும் போலயே ஃபர்ஸ்ட் ஓவர்ல. இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அடிங்கள் 6 வரும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்க அடிச்சிருக்காங்க. 6 வந்திருக்குது வசந்த் அவர்கள் பேட்ல இருந்து. குலாப் ஜாமுன் ஜீரால போட்ட குலாப் ஜாமுன் மாதிரி டபுக்குன்னு வந்துச்சு உள்ள. மாட்டிக்கிச்சுப்பா. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் முடிஞ்ச நிலையில் ஒரு ஓவருக்கு 16 ரன்களுக்கு ஒரு இழப்பு இன்றி இன்னும் வந்து 13 ரன் தான் வேணும் 24 பால்ல. இரண்டாவது ஓவரை போடுவதற்காக பவுலர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் பேரு ராம், சாதா ராம் இல்ல, மோகன் ராம். முதல் பால் ஓடி வந்து நின்று விட்டார். அவர் பார்க்க மட்டும் ஏதோ கிரிக்கெட்டர் மாதிரி இருக்கு பயங்கரமா. ஒயிட்ஸ் எல்லாம் போட்டு வந்தாரு. அதே மாதிரி சூப்பரா போட்டாருப்பா. அவுட்டா அவுட்டா சரியான டிப் ஸ்டம்பிளியே. ஆனா நல்ல நின்னு ஆக்சுவலா அந்த சைடுல இருந்து பாக்கும்போது ஒரு ஸ்டிக் தான் தெரியும்ல. சரியான ஒரு ஸ்டிக் வியூல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் சென்டர் ஆஃப் தி ஸ்டிக்ல வச்சிருக்காரு. நொட்டேர்னு கடிச்சு. ஆமா நாங்க வந்து இதுல இருந்து நாங்க என்ன தெரிவிக்கிறோம்னா ஸ்டம்ப்ல நாங்க ஒரு மைக் வச்சிருக்கோம். ஆமா அதனால ரெண்டு ஸ்டம்ப்லயும் ஒரு மைக் இருக்குது. அல்ட்ரா எட்ஜ் எல்லா வசதியும் வந்து எங்ககிட்ட இருக்குது. எஸ், அதனால நீங்க ஒழுங்கா போடுறா அப்படின்னு என்ன கேட்டா தெரிஞ்சுனா கூட எங்களுக்கு கேட்கும். ஸ்கூப்புக்கான ஒரு முயற்சி தோல்வி விட்டுருது. ஆனால் ஒரு ரன். என்னப்பா
இவர் எங்க தான் கொண்டு வந்தீங்க? ஏதோ மாங்காய் அடிக்கிறவர்னு நினைக்கிறேன். ஒரு டமால் அடிக்கிறாரு பா. ஸ்டிக்ல அடிச்சிட்டு இருக்காரு. ஊர்ல கல்லு வச்சு நிறைய மாங்காய் வச்சு பழக்கம். ஆனா இவர் ஸ்டிக் அடிக்கும் போது அந்த ஸ்டிக்கு கீழே விழாம இருக்குன்னா அந்த ஸ்டிக்கை அடிச்சவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதனால பாராட்டி ஆகணும். நமக்கு ஒரு 2 நிமிஷத்தை சேவ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு ஷாட். 6 கமெண்ட் டபுள் ஊர் இப்ப நாங்க அப்படியே ஆகாயத்தை பார்த்துனே ஐயோ எங்க சங்கு மாம்ஸ் மேலே வந்து அடிச்சிருக்க நேரத்துக்கு. நல்ல வேலை. நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல. பால் அவர் மேல பரல.